என்ன பண்ணாங்க சித்தப்பா? அந்த இன்ஸ்பெக்டர் நான் கொலை பண்ணலன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தாருமா. அப்போ வாங்கின அடியில இனிமே என் பக்கமே அவர் வரமாட்டாருமா. மாமா, சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். இல்லம்மா, வேண்டாம்மா. என்ன சித்தப்பா, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நீங்க காலையில இருந்து இன்னும் எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. சித்தப்பா, இத வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல இந்திரா. என்ன மாமா நீங்க? அந்த வீட்ல அத்தையும் உங்களுக்காக விரதம் இருக்கேன்னு சொல்லி சாப்பிடாம இருக்காங்க. இப்போ நீங்களும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி? செல்வநாயகி சாப்பிடலையா? ஆமா சித்தப்பா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா பிடிவாதமா சித்தி எதுவும் சாப்பிடவே இல்ல. சித்தப்பா, அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப நீங்களாவது இதை வாங்கி சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் இதனாலயாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க மாமா. நீங்க அத்தையை நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா. அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். கடவுள் நம்மள கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நாளைக்கு நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவீங்க. சரி சித்தப்பா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, நாங்க நாளைக்கு கோர்ட்ல உங்களை பாக்குறோம். சரிம்மா, நீ தைரியமா இரு, அழாத. கவலைப்படாதீங்க. எல்லோர்க்கும் இங்கே முகமூடி வாழ்க்கை, கண்ணே உன் முகம் போல நிஜம் ஏது? உலகத்தின் ஓசை ஓயாது கண்ணே, என் தோளில் தலை சாய்ந்து